இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இடம்புரி பிள்ளையாரு நமக்கு வர இடையூறுகளை எல்லாத்தையுமே போக்கும், தடைகள் எல்லாத்தையும் சரி பண்ணும். ஆனா வலம்புரி பிள்ளையாரு நம்ம வளமா வாழ்றதுக்கு வழி பண்ணும். இப்போ நமக்கு நிறைய தடைகள் தானே வருது, அதுக்கு இடம்புரி பிள்ளையார் தான் சரியா இருக்கும். பரவாயில்லையே, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாம் என் அம்மா கிட்ட கத்துக்கிட்டதுதான். நீ பிள்ளையார அங்க வச்சு அலங்காரம் பண்ணு, நான் சுண்டல் சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் நான் செய்யறேன். படைச்சு நம்ம சாமி கும்பிடலாம். அலங்காரம் தானே, இப்பவே பண்ணிட்டா போச்சு. கதிர், நம்ம சேர்ந்து முதல் விசேஷமா விநாயகர் சதுர்த்தியை தான் கொண்டாடுறோம். விநாயகர் நமக்கு துணையா இருந்து நமக்கு வர எல்லா பிரச்சனையையும் சரி பண்ணிடுவாரு. நமக்கு இருக்கிற பண பிரச்சனையும் சீக்கிரமா சரியாயிடும். நீ என்ன பண்ண, இத அங்க வச்சிரு. வாங்க சார். என்ன சார், என்ன விஷயம்? வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? என்னமா தானா, அன்னைக்கு உங்க அப்பா அம்மாவோட பிராக்டிஸ்க்கு வந்துட்டு கார்த்திய மிரட்டி விட்டு போனீங்க. அதுக்கப்புறம் நீ பிராக்டிஸ்க்கே வரலையே. எனக்கு தான் அவர்கிட்ட பிராக்டிஸ் எடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல சார். சரிம்மா, அப்ப அதான் உன் முடிவுனா நீ வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருமா? சார், அதான் கொடுக்கறோம்னு சொல்லிட்டோம்ல. சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனா கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. இதோ பாருங்க, மேட்சுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஒண்ணு பணத்தை கொடுங்க, இல்ல பிராக்டிஸ்க்காவது வாங்க. ரெண்டையும் இப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா நான் கோர்ட்டுக்கு போய் உங்களுக்கு நோட்டீஸ் தர வேண்டியது இருக்கும். சார், இப்போ உங்க பணத்தை கொடுக்கணும், அவ்வளவுதானே? உங்க பணம் 2 நாள்ல உங்களை வந்து சேரும். இப்ப தயவு செஞ்சு கிளம்புங்க சார். ஓகே, ஆனா பணம் வரலனா நோட்டீஸ் உங்களை தேடி வரும்.